முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். உதயநிதிக்கு விஜய் பதில்: விவசாயிகளுக்கான வறட்சி நிவாரணம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது என்றும், முன்ன பின்ன பேப்பர் படித்திருந்தால் தெரிந்திருக்கும் என்று விஜய் தெரிவித்ததும், அதற்கு உதயநிதி சரியான பதிலடி கொடுத்ததும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபையில் தவிக அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில், ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து பட்ஜெட் மீதான பொது விவாதம் தொடங்கியது. இன்று காலை 9:30 மணிக்கு சட்டசபை கூடியதும், மேகதாது அணை குறித்து விவாதிக்க கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தன. அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேசும்போது, மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கர்நாடக முதல்வரை நேரில் சந்தித்து மேகதாதுவில் அணை கட்ட நிதியுதவி கோரியிருந்தார். நீர்வளத்துறை அமைச்சரவையும் சந்தித்து மேகதாது அணை கட்ட ஒப்புதல் வழங்க கோரிக்கை விடுத்தார். கடந்த ஒரு மாதத்தில் மேகதாது அணை கட்டுவது தொடர்பான பல்வேறு பணிகளை கர்நாடகா செய்து வருகிறது. இதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தையும் கூட்டியுள்ளது என தெரிவித்துள்ளார். இதற்காகத்தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் இணைந்து மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்க்கும் வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட கோரிக்கை விடுத்தோம். விவசாயிகளுக்கு முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதி கொடுத்துவிட்டு அரைகுறையா தள்ளுபடி செய்யப்பட்டது ஏன்? மேகதாது அணை குறித்த விவாதிக்க தவிக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என பேசினார். அப்போது பொதுப்பணித்துறை ஆதவ் அர்ஜுனா பேச சபாநாயகர் அழைத்தபோது முதல்வர் விஜய் தானே பதிலளிப்பதாக எழுந்தார். அப்போது விஜய் பேசுகையில், காவிரி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் சில விவரங்களை கேட்டுள்ளனர். காவிரி நம்முடைய உணர்வு ரீதியான ஒரு விஷயமாகும். அதை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளியும் நமது அரசுக்கு இல்லை என தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டினார். விவசாயிகளுக்கு நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டது. தினமும் பேப்பர் படித்திருந்தால் தானே நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியும் என விஜய் கேட்டார். அதற்கு உதயநிதி பதிலளிக்கையில், குறுவை சாகுபடி தொடர்பாக சிறப்பு தொகுப்பு வேறு, வறட்சி நிவாரணம் வேறு. நீங்கள் கொடுத்தது சிறப்பு தொகுப்பு. நாங்கள் விவசாயிகள் கேட்பது வறட்சி நிவாரணம். தினமும் பேப்பர் படித்தால் மட்டும் போதாது, மற்றவர்கள் சொல்வதையும் கேட்க வேண்டும் என உதயநிதி கூறிவிட்டு அமர்ந்தார். ஆனால் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை என தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டபோதும் அதற்கு முதல்வர் சட்டசபையில் பதில் சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.